பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 63 நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 53வது புராணம் முனையடுவார் நாயனார் புராணம். சோழ வளநாட்டில் திருநீடூர் என்னும் ஊரில் வேளாண் குலத்தில் பிறந்தவர் ஆகும். பகைவர்கள் அனைவரையும் தனக்கு கீழ்ப்படுத்தி உலகனை ஒரு சேர ஆண்ட பெருமையுடைய சோழர்களின் பொன்னி திருநாட்டில் மனமிக்க மலர்ச்சோலைகளில் மலர்ந்த பூக்களிடமிருந்து வடிந்த தேனானது பெருகி ஆற்றினில் கலந்து ஓடியது. ஆற்று நீரை கொண்டு வயலை உழுது கொண்டிருந்த உழவர்களின் செய்கையால் சேர் நிறைந்த வயலில் சேரும் தேனும் கலந்த மகிழ்வான மனம் எங்கும் பரவிய சிறப்பினை உடையது நீடூர் என்னும் ஊராகும். இப்படி இயற்கை வளத்தோன் திகழ்ந்த வயல்களுக்கு உரிமையுடைய வேளாண் குடிகளுக்கு தலைவராக திகழ்ந்தவர் முனையடுவார். இவர் விஷம் கொண்ட கழுத்தும் நெற்றி கண்ணும் உடைய சிவபெருமானின் திருவடிகளையே தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி வழிபட்ட திருத்துணியை செய்து வந்தார். பகைவர்களை வென்று அதன் மூலம் கிடைத்த பெரும் பொருளை சிவனடியார்களுக்கு தினமும் வழங்கிய பெருமை உடையவர் இந்த முனையடுவார். அது மட்டும் அல்லாமல் எந்த மன்னனாவது போரில் ஈடுபட்டு தோற்ற பின் இவரை அணுகி நான் உங்களுக்கு பெரும் பொருள் தருகிறேன், அந்த மன்னனை வெற்றி பெற எனக்கு உதவுங்கள் என்று கூறினால் இவர் அவர்களுக்கு உதவி செய்து வெற்றியை பெற்று தருவார். அதன் மூலம் கிடைக்க பெறும் கூலியான பெரும் பொருட்களையும் கொண்டு தன்னுடைய திருத்தொண்டினை செய்து வந்தார். பல வழிகள் மூலம் பெற்ற பொருள் எல்லாவற்றையும் அடியவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்த முனையடுவார் சிவன் அடியார்களுக்கு நல்ல உணவும் கறி, நெய், தயிர், பால் மற்றும் கனி வகைகள் என சிறந்த உணவு வகைகளையும் படைத்து இன்புற்று தன் அன்பின் மூலம் நெறி தவறாது வாழ்ந்து வந்தார். இப்படியாக முனையடுவார் தன்னுடைய திருத்தொண்டினை பல காலங்களாக செய்து வந்ததால் அந்த அன்பை உணர்ந்த உமையால் துணைவனாகிய இறைவன் தன்னுடைய சிவ உலகத்தில் அவர் என்றும் நிலை பெற்று விளங்கும்படியாக செய்தார். வாழ்நாள் முழுவதும் போர் செயல்களில் ஈடுபட்டதால் முனையடுவார் என்ற பெயர் அவர் பெற்றார். யாராக இருந்தாலும் போர் என்று வந்துவிட்டால் சினந்து போரிட்டு அதனால் கிடைத்த பொருட் செல்வங்களை சிவனடியார்கள் உள்ள மகிழ்மாறு தந்து திருவருள் பெற்றவராகும் இந்த முனையடுவார் நாயனார். யாரையும் துணைக்கு அழைத்து கொள்ளாமல் தானே முன்னின்று செய்யும் திருத்தொண்டுக்கு ஒரு பயன் உண்டு. தான் ஏற்றுக்கொண்டிருக்கும் குறிக்கோளில் குறை ஒன்று இருந்தாலும் சிவன் திருவருளால் அது நிறைவு பெற்றே விளங்கும். சர்வம் சிவார்ப்பணம்.